ஹாய் இல்லையா ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு ஆல்ரெடி தமிழ்ல பார்த்தே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா தென்காசி விட்டு போறோம். ஆமா, சரி, இடையில அடிக்கடி வருவோம். அது அந்த டயத்துக்கு வருவோம்னு நினைக்கிறேன். ஸோ தென்காசி ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஊர், உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த மாதிரி ஊர். ஸோ இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் இந்த 1 இயர் கிட்ட நீங்கள் தென்காசியில் இருந்துட்டு எப்படி இருப்பீங்க, எப்படி அந்த காத்தே அப்படி இருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. எல்லாரும் நேற்று கூட கிரவுண்ட்லையும் சரி, என்னதான் தென்காசியில் இருந்தாலும் நாங்கள் தென்காசியில் வாடகை வீட்டில் இருக்கோம். அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் கீரமங்கலத்தில் எல்லாத்தையும் நான் அதான் சொன்னேன். எனக்கு சொந்த வீடுங்க, 10 சென்ட் இடம் இருக்குங்க. அதுக்கு மேலே எனக்கு என் புருஷன் வீடு ஃபுல்லாக ஏசி மாட்டி கொடுத்துருவாரு எனக்கு. அதனால சொந்த வீட்டில் இருக்கிறதான பெருமை எல்லாருக்குமே. அதனால தான் ஸோ வீடு எல்லாமே காலி பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு வீடியோ பாருங்க, அப்பதான் தெரியும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். மேலே ஏத்து முன்னாடி ஏத்து. நான் இதான் ஒன் சைடு சோ இது வெத்தைய வச்சுன்னு வச்சுக்கடா. ஒரு சைடு மூலையில நிப்பாட்டிக்கற பாரு. அதெல்லாம் நிப்பாட்டணும். பைக்கு ஏத்திரோமா இல்லாடி? ஓய் பா ஏத்திடா. எத்தனை பைய தூக்கிட்டு எத்தனை தடவை இறங்கி இருப்போம் பாரு. நல்ல வேலை. இந்த பேக் போட்டதனால பிரச்சனை இல்ல. மெதுவா நீ இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. கீழ கால் அது என்ன வெயிட்? கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. யார் Dress இது? ஏன் Dress? அப்படி ஏன் Dress யார் Dress இல்ல. ஏன் Dress? அவ்வளவுதான். இரா வரேன். கீழ போயில தான் எடுத்து போடு. எங்க போறோம் தோசா? ஓய் மைதர்சா முட்டை தச்சுக்குட்டி அம்மா பாரேன். எமக எடுத்துட்டு போமா வேண்டாமா? வண்டி தூக்கிச்சு. லெச்சு உன் மவனை பத்தியா? பைக் ஏத்துனா என் கார் எப்படி ஏத்த முடியுமா? கார் ஏத்திடலாம். அப்படி வைக்க போறியா? சரி, சைக்கிள் மட்டும் எடுத்துருவோமா? போதும், பைக் இங்க இருக்கட்டும். லெச்சு அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நான் மகி கேட்டா கொடுத்துருவேன், அவன் சந்தோஷப்படுவான்ல அப்படிங்காண்டா. கேட்கவே லெச்சு ஏத்துற மாதிரி ஏத்தி அப்புறம் இறக்கிடும்டா. ஏய் இப்படி சும்மா இங்க வையா, அப்படி வை, அப்படியே இறக்கி விட்டுரும். அப்புறமா போலீஸ் பிடிக்க என்ன இவ்வளோ விலை கூடின பைக்கு காரை ஏற்றிட்டு போறீங்கன்னு கேட்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன கீழே வந்து ஃபேனும் மேலே உள்ள 2 ஃபேன் வந்து அடுத்த வாட்டி நாங்கள் வரும்போது கழட்டிப்போம். கட்டில இருக்கு. அடுத்த வாட்டி வரும்போது எல்லாமே காலி. பழைய Dress தான் இருக்கு. பீரோல வந்து ஆக்சுவலி ஏத்தணும்னு நினைச்சா ஏத்த முடியல, ஆளு இல்ல. ஏன்னா வந்து இது வந்து போர்ட்டிகோல இருந்து தான் அப்படியே தான் இறக்கணும். நம்ம ஏத்துறோம் மேல ஜேசிபி மூலமா. ஆள் அந்த அளவுக்கு இல்லாதனால இத வச்சிட்டு போறோம். நம்ம நான் ஒரு நாள் எல்லாம் பார்த்துட்டு அங்க கீழ இருந்த பசங்க யாருமே இறக்க முடியல. மாமனாரும் வெளியில போயிட்டாங்க. யாருமே இல்ல. இது ஏத்தும் போது சுந்தர் எல்லாருமே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இப்ப யாருமே வரல. இது அப்படியே வச்சிருந்தா ஊருக்கு போறோம், வரும்போது உள்ள தள்ளிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா. சோ மத்த அந்த ரூம்ல எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. போங்கடா. என் ஹேண்ட்பேக், அந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அடித்தாங்க. இங்க பாருங்க, ராக் இருக்கு. அப்புறம் இந்த பீரோல் வந்து இங்க தான் இருக்கும். டிவி வந்து நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம்னு விட்டாச்சு. இது தம்பியோட பொம்மை. இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும்னு விட்டாச்சு. வீடு கட்டின அந்த டயத்தில் எடுத்துக்கலாம்னு விட்டாச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து என்னோட ஒரே ஒரு சாரீ பை இங்கே இருக்கட்டும்ன்ட்டு. உள்ளே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. என்னோட ட்ரெஸ் நான் இங்கே வந்தாலும் போனாலும் என்னோட ட்ரெஸ்ஸஸ் வேணும். ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆள் காலி பண்ணியாச்சு. போலாமாங்க? போலாம் போலாம். ஐயோ எங்க வரேன்
எதுக்கு போறோம்? அப்பாடம் கங்கு கீழே தூரமா போகணும். தூரமா இருக்கு போகணும். ஸோ இப்போதான் வீட்டில இருந்து கிளம்புறோம். கரெக்டா இப்படியுமே போகிறதுக்கு ஈவினிங் சாயங்காலத்துக்கு மேலே ஆயிரும். ஸோ பொறுமையாவே போவோங்கிற ஒரு ஐடியா தான். ஜாமா இருக்கு பின்னாடி வந்து நம்மளோட ஜாமா இருக்கு. அப்புறம் மத்தியான சாப்பாடுமே நாங்கள் ஊர் வழியா கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ பொறுமையாவே போகலாம். இன்னைக்கு லீவ் இல்லை, இனிமே ஃபுல்லா உனக்கு லீவு தான். ஏப்ரல் மாசம் வந்து டிசி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. கேட்டிருந்தோம் நம்ம. கிராஜுவேஷன் டே முடிஞ்சதுமே டிசி வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க தம்பிக்கு. அதுக்கப்புறம் அங்கதான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பாட்ட சொல்லுதான், அப்பா நாங்க எல்லாம் எடுத்துட்டு நாங்க கீரமங்கலம் போறோம்ப்பா, சரியா அப்படிங்கிற. நான் வரவாடா, நான் வீடு கட்டினதும் கூப்பிடுறேன் நீ வா அப்படிங்கிறான். பின்னாடி வச்சிருக்கேன், பின்னாடி எடுத்து வச்சிருக்கேன். பாத்துருப்பீங்க இந்த பாதி துணி ஜாமான் எல்லாமே மேல இருந்து எரிஞ்சுதான். அது மோஸ்ட்லி அந்த பை வாங்கினது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா யூஸா இருக்கு. முடிஞ்சது எங்க ஜோலியும் முடிஞ்சது. ஏன்னா மூட்டை கட்டுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மூட்டை கட்டணும். அதனால இது கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா பைக் வந்து முக்கியம். ஏன்னா அங்க போனா வந்தா இவங்க அலையறதுக்கு இவங்களுக்கு பைக் தான் முக்காவாசி அங்க வேணும். தொப்பி போட்டு கொண்டிருக்கேன் இவங்களை சூடாகாம இருக்கிறதுக்கு. ஓகேவா, நீ பருவம் மட்டும் நோண்டாத. நம்ம கிரவுண்டுக்கு இனிமே போக மாட்டோம். எல்லாருமே பேசிட்டு தான் அனுப்பணும். இந்த ஒண்ணு ஒரு 4-5 மாசம் இடையில வருவோம். வரும்போதெல்லாம் வருவாங்க, விளையாட வருவாங்க, நானும் விளையாட வருவேன். அது மாதிரி இங்க வரும்போதெல்லாம் தென்காசி வருவோம், கண்டிப்பா வீடியோ எடுப்போம் பாருங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க. சேம் வீட்ல தான். நம்ம அவங்களாம் காலி பண்ணல, நம்ம மட்டும் தான் காலி பண்றோம். நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க காலி பண்ணலாம், அவங்க பண்ணல. வீட்டு ஓனருங்க வந்து நீங்க பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. என்ன ஒரு வருஷம் வந்து திரும்ப ஒத்தி போட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க. சரி ஓகே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம் நாங்க. பிரச்சனை இல்லை. இது 3வது வருஷம். சோ அவங்க வீடெல்லாம் நீங்க காலி பண்ணாதீங்க, நீங்க பாட்டுக்கு இருங்க. அப்பாவுமே வீட்டுக்கு போவோமா காலி பண்ணுவோமா, போனதுக்கு அப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வீடு எதுக்குங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சாரு. இருக்கட்டும், வந்தா போனா எங்களுக்கு வேணும்ல, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு நம்ம. அதனால சந்தோஷம். ராஜபாளையத்துலயும் நமக்கு ஒரு வீடு இருக்கு, தென்காசிலயும் ஒரு வீடு இருக்கு. நம்ம எங்க போனாலும் நமக்கு ஒரு வீடு இருக்கு, கவலை வேண்டாம். ஓகே, இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து மத்தியான சாப்பாடுலாம் நான் வீட்லயே சமைச்சிட்டேன். அதெல்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்க சாப்பிடுறோம் பாருங்க. இன்னொன்னு அவசரமா வச்சேன். அந்த பையில சாப்பிட்டாங்கலாம் என்ன நல்லா இருக்கா நல்லா எல்லாம் தெரியல, கேட்கவும் இல்லை. அவங்க மாதிரி சாப்பிட்டாங்க. அவங்க சப்பாத்தி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதான் நம்ம சப்பாத்தி எல்லாம் சாப்பிடுவாங்க, அவ்வளவு சோறு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நான் காலையில சமைச்சு சப்பாத்தி மாவு உருட்டி எல்லாத்துக்கும் சப்பாத்தி போட்டுட்டேன். தர்ஷனுக்கு வந்து தர்ஷனுக்கு வந்து பூரி சுட்டு கொடுத்தேன். அவனும் இவங்கெல்லாம் அடிக்க வைக்கிறத பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டேன். அவனும் சாப்பிட்டுட்டான் தம்பி. மதியானம் வந்து கொஞ்சோண்டி சாதம், தயிர் பாக்கெட் வாங்கி தங்கத்துக்கு சாதம் ஊட்டுனின்ட்டோம். உங்குத்துக்கு ஓகே. இப்போ வந்து நாங்க போயிட்டு இருக்கோம், போய் பார்க்கலாம். அடிக்கிற வீடுக்கு கண்ணாடி போட்டு வந்துருங்க. ஸ்டோன் பேப்பர் சிஸ்டரா வந்து இங்க அது என்ன, இது என்ன ரோடுமா? இது ஒரு ரோடு. ஊர் பேர் தெரியல. இது வந்து அந்த பூவந்தி போற வழி. அங்க நின்னு நம்ம வீட்ல இருந்து கொண்டு வந்த சோறை சாப்பிட்டுட்டு இங்க பாருங்க திருப்தியா சாப்பிட்டாங்க. இங்க உண்மையிலேயே வெளியில எல்லாம் நீட்டா சாப்பிட்டோம். நாய் இருந்துச்சு, அந்த பிறகு நாய் இருக்குன்னா அவனை கீழே இறக்கி விட்டு அவனும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு தண்ணி எல்லாம் வச்சுட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்களும் இந்த கிளம்பிட்டோம். முன்னாடி வந்து நம்ம வண்டி போய்கிட்டு இருக்கு. அது பேக் கேமரா காட்டு. வண்டி நம்ம வண்டி கடைசியா வந்துருச்சு. அவன் இடையில நின்று டீ குடிச்சுக்கினா கரெக்டா வந்துருச்சு வண்டியுமே. அவங்களுக்கு அப்புறம் நம்ம கிளம்பணும். பட் ஆனா நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி வந்துட்டோம். இல்ல அவன் ஏதாவது டீ குடிச்சீங்க. அதான் நம்ம எங்கேயுமே நிக்கவே இல்லையே. நம்ம இந்த போய்கிட்டே இருக்கும். பூவந்தி வந்தாச்சு. செம டயர்டு. காலையில இருந்து வேலை 7 ஆவந்தி இல்லடா பூவந்தி. சரிம்மா, ஆவந்தி வந்தாச்சுங்க. ஆவந்தி வந்தாச்சு, பூவந்தி வந்தாச்சு. என்ன பேசுற? என்ன பேசுற?
என்ன நொம்மா அப்படியே Dress எல்லாமே பேக் பண்ணிட்டோம். அதனால உனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்து வைக்கல. அப்படி அப்படியே கடந்து அப்படியே எடுத்து போட்டு வந்தோம். நானுமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த டாப் போட்டு மடிக்கி வைக்கும் போது எடுத்தேன். காட்டன் டாப் டிராவல் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி எடுத்தாச்சு. சரி வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க நம்ம வண்டி மஞ்சுளா வண்டி. அத்தை பேரா மஞ்சுளா யாரு? மஞ்சு யாரு ஃபர்ஸ்ட்? யார் அத்தை? மகி அத்தையா? மகி தர்சன் அத்தையா? பறக்குது. பின்னாடி வந்து நம்ம ஸ்கார்பியோல இனோவா காரோட டாடா பஞ்சோட குப்புறானே அந்த பெருசா இருக்கு நல்லா. அப்ப நம்ம இனோவா இதோடங்க அது பிஞ்சிருச்சோ? எறும்பு கடிச்சு ஓட்டோட்டே இருக்கலாம். அது எடுக்கல. எறும்பு இருக்கு வேற ஆல்ரெடி உள்ள, அது எடுக்கல. இங்க பாத்தீங்களா பீரோல் மட்டும் இல்ல, பீரோல் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் நஞ்சு புஞ்சு இருக்கும். நம்ம இது பீரோல் இருந்தா ஏத்திருக்கவே முடியாது. சில பொருளெல்லாம் ஏத்திருக்கவே முடியாது. இறக்கலையே முதல்ல, இறக்கவே முடியல. அப்புறம் ஊருக்கு ஏதோ வண்டி இருந்துச்சுன்னா அப்ப ஏத்திக்கலாம்னு விட்டாச்சு. அப்படி இல்லாட்டி எங்க அப்பாட்ட ஒரு பீரோல் கேட்க வேண்டியதான். சொல்லுங்க காய்ஸ், எங்க வந்திருக்கீங்க காய்ஸ்? இப்ப அறந்தாங்கி வந்திருக்கோம். இப்ப நாங்க வந்து அறந்தாங்கி வந்திருக்கோம். ஆக்சுவலி அறந்தாங்கி வந்தாச்சு. நடுவுல ஒரு இடத்துல நின்னு சாப்பிட்டோம். ஒரு இடம்னா இது என்ன இடம்? அது சொல்லியாச்சு. சிவகங்கை சொல்லிட்டோமோ? ஓகே ஓகே. சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு ஆமா டீ எல்லாம் குடிச்சு பப்ஸ் கேட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கீரமங்கலம் நோக்கி போயிட்டு இருக்கோம். காலையில எடுத்த வண்டிங்க. இந்த வண்டியில நான் எப்படிதான் பத்திரிகை கொடுக்க போறேன்னு தெரியல. ஆமா ஒரு 10 மணி என்ன இப்ப 5 மணி 5:20 ஆயிடுச்சா? 11 12 6 மணி நேரம் ஆயிடுச்சாடா? 1 மணி நேரம் கூட வருது. அதான் சொல்லுறேன். அப்பா கையை வச்சுட்டு சும்மா இருக்கணும். தர்சல் அடி வெளுத்து போடுவோம். அம்மா அடியை பத்தி அம்மா எப்படி அடிப்பேன்? அம்மா எப்படி தெரியல, செம்ம டயர்டா இருக்கு. ஜாமா கூட ஏன்னா எனக்கு நைட்டிலாம் அதுக்குள்ளதான் இருக்கு. வேற வழி இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். டாப் எல்லாம் சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த டாப் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. டாப்ல இறக்குவோமா இல்ல லேட்டா இறக்குவோமா? ஏன்னா ஏத்தி தர்சா அமைதியா இருமா. ஏன்னா வீட்டுல ஏத்தி வச்சதோட அப்படியே கிளம்பிட்டோமா. சோ இப்போ வந்து தம்பி கொஞ்சம் கத்திட்டான். அதுல ஒரு அரை டுட்டு உட்கார வச்சிருக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில இவங்க தான் ஏத்துனாங்க. ஒரே இதா இறக்கிட்டோம்னா ரொம்ப உடம்பு வலி அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால சொல்றாங்க. பாப்பம் போறதான் தெரியும். இறக்குறதா இருந்தா இறக்கி வாசல்லே வைக்க வேண்டியது எல்லாத்தையும். இல்ல பிள்ளைகள் வேலை இருக்குங்களா, அதனால மகி இருக்கான், வயசு வேலன் இவன் எல்லாமே சேர்த்து சேட்டை ரொம்ப பண்ணுவான். அதுதான் பிரச்சனை. இல்லாட்டி நாளைக்கு காலையில கூட இறக்கிப்போம். நான் கூட அப்படியே ஒன்னொன்னா இவங்க என்ன ஒன்னொன்னா கொடுத்தாங்கன்னா நான் ஒன்னொன்னா போட்டிக்குள்ள வச்சிருவேன். நானும் புடிச்சு இறக்கிடுவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டேய் என்ன நினைச்சா ஹெல்ப் பண்ணுவேன் உனக்கு, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? பயங்கர செக்கிங், எல்லாமே செக்கிங், நல்ல செக்கிங் அப்பாட. அதனால பாப்போம் எப்படின்னு தெரியல. அப்படியே போய் உட்கார வேண்டியதுதான். கீரமங்கலம் 1/4 மணி நேரத்துல வந்து போயிடுவோம். வந்தாச்சு. வண்டி பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. வண்டி நம்ம வண்டி கொஞ்சம் வேகமா வராத, மெதுவாடான்னு சொல்லியிருக்கேன். ஆமா, அதனால இந்த சைடுல கொஞ்சம் டேஞ்சரஃபுல்லான ரோடு, அதனால மெதுவா வரோம். நாங்களும் மெதுவா அப்படியே போய்கிட்டு இருக்கோம். எஸ், நம்மளுமே ரொம்ப மெதுவா போயிட்டு இருக்கோம். சரியான டயர்டு. இந்த வண்டியில வந்திருக்கோம் இங்க. பட் இருந்தாலும் இந்த வாட்டி ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில எல்லா ஜாமானும் அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு 7 மணில இருந்து ஒரே வேலைதான். ஒரு வாரமாவே இந்த ஜாமா பேக்கிங் அது இதுன்னு. தம்பிக்கு எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து ஒரே வேலை தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை தான். வீடு வாங்குறது வேற, வீடு பால் காய்ச்சி அதெல்லாம் வேற. ஆனா வீடு ஷிஃப்ட் ஆகுறது இருக்கே, அதுதாங்க வேற மாதிரி முடியாதுங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட் அடிச்சாச்சு ஏற்கனவே. முன்னாடி ஒரு வீடியோ பாத்திருப்பீங்க. அது வந்து ஜாமா தான். இப்போ வந்து Dress-ஆ மட்டும் நான் பண்ணாம இருந்தேன்னு வச்சுங்க, இன்னைக்கெல்லாம் முடிஞ்சிருக்காது. எனக்கு சொல்லி முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் முட்டை. வண்டி ஊர்ல இருந்து வந்தனால நமக்கு அது கொஞ்சம் ஈஸியா போச்சு. இல்ல அப்படின்னா ஒரே சிங்கிள் எடுத்து இறக்கவும் முடியாது, ஏத்தவும் முடிஞ்சிருக்காது. அந்த அளவு கஷ்டமா வந்திருக்கும். எப்படி பாக்கலாம். நல்லபடியா ஒரு வழியா கீரமங்கலம் வந்துருவோம். வந்தாச்சு. சொல்ல போனா ஒரு 10 நிமிஷம் தான் டிராவல்.
விக்ரம்ல வந்து இறங்கியாச்சு. இனிமே உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ அது எல்லாமே இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வீட்டோட வீடியோ கண்டிப்பா கேட்பீங்க, கண்டிப்பா போட்டுருவோம். கூடிய ஒரு பாதி வேலை நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு, டைல்ஸ் முடியல, இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டுருவோம் உங்களுக்காண்டி. ஆமா, உங்களுக்கு ஒரு ஃபுல்லா ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோ பால் காட்சியுமே அப்படியே உங்களுக்கு வீடியோ, பால் காட்சியோட அப்டேட் எல்லாமே அவங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால அந்த அளவுக்கு பேச முடியாது, நான் சொல்லி முடிச்சிருந்தேன். பால் காட்சியோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் 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 வரும், ஃபுல் வரும் மோஸ்ட்லி. பாருங்க, எல்லாமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு நிறைய பேர் இன்னும் நல்லா நிறைய வீடியோ போடுங்க, வீட்டு வீடியோ போடுங்க அப்படிலாம் கேட்பீங்க. நம்மளுக்கு டைல்ஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போட்டுறோம். இப்போ போகும்போது கூட அப்படியே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம. அங்கெல்லாம் போய் நாளைக்கு போகல, என்னங்க நீங்களாம் போக முடியாது, என்னங்க வீட தாண்டி தான் இருக்கு, என்னங்க போகுங்க. உங்களுக்கு வண்டில இருந்து ஜாமா பைரவா வேற குடிச்சு வந்தோம். என்ன சொரீரியாடா, என்னடா எங்கடா கூட்டி போறீங்க இவ்வளவு தூரம்? ஓ ஆடுதா, லாங் டிரைவ் பண்ணிருக்காரு பைரவா, பண்ணிருக்கானே. வருஷம் கழிச்சு அவன் பிறந்த புதுசுல வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கான். இப்ப வந்து 2 வருஷம் கழிச்சு 2 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. 3 வயசு ஆக போகுது இந்த வருஷம். ஆகஸ்ட் வந்துச்சுன்னா 3 வயசு ஆயிடும் அவனுக்கு. 3 வயசு 2.5 வயசுல வரான். 1.5 வருஷம் கழிச்சு வரானா பைரவன். ஊட்டிலாம் போயிருக்கான், எல்லாமே எல்லா இடமும், ஆல் ஏரியா. பைரவ், தர்ஷன் எல்லாருமே போயிருக்காங்க. முடி போட்டுறதுனால கார் ஃபுல்லா முடியா இருக்கு, ஒரே முடியா இருக்கு. அவன் பாட்டுக்கு தான் வரான். என்ன பின்னாடி டிக்கில போட்டிருந்தோம், ஒரு தாவி மேல வந்துட்டான். தர்ஷனோட கூடையில உட்காந்துருந்தான். நான் பைரவன் தான் குலைக்கணும்னு நினைச்சேன். திடீர்னு ஆளை பார்த்து குழப்பம் பாருங்க. எனக்கு பயமா இருக்கும். இந்த போலீஸ் 2 வாட்டி செக் பண்ணாங்க, அந்த பூவந்தி ரோட்ல ஒரு வாட்டி செக் பண்ணாங்க. இவன் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு புடிச்சுக்கோப்பா. அப்புறம் இங்க வாட்டி செக் பண்ணும்போது பப்பி கத்தாத பப்பி, ஒண்ணு இல்ல பப்பி அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பொமேரியன் வந்து திடீர்னு கடிச்சிரும், அது ஒரு பயம் இருக்குல்ல எல்லாத்துக்கும். எங்களுக்குமே அந்த பயம் இருக்கும். எங்களை இது வரைக்கும் கடிச்சது இல்ல, எங்களை எதுவுமே பண்ணது இல்ல. எங்களுக்கு தர்சனுக்கு அந்த ஒரு வாட்டி நகைக்குச்சுன்னா அது இவனாவே பண்ணது. ஆனால் வெளியில ஆள் வந்தாங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா கத்துவானே தவிர இது வரைக்கும் யாரையுமே கடிச்சது கிடையாது. எப்படி இருக்க போகுது தெரியல. வீட்டுல தூங்குவாடா அப்படி குலைக்கும், கலாபலா. எங்களுக்கு வந்து அவன் சவுண்டு அவன் இருந்தா தான் எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சேஃபா ஃபீல் ஆகும் எங்களுக்கு. வராங்க வரல அப்படிங்கிறது. இப்ப அந்த வீட்டுல தென்காசி வீட்லயே வெறிச்சோடி இருக்கும். யாரு வரா யாரு போலன்னு யாருக்குமே தெரியாது. இத்தி சவுண்ட் கேட்காதா இங்க, ஒரு சவுண்டுமே கேட்காது. இங்க வந்து எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, இப்ப நான் மட்டும் வீட்டுல இருந்தானா எனக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும், எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும்னு சொல்றேன். புரியுதா? அதனாலதான் தூக்கிட்டு வந்தோம். எங்களுக்கு இன்னும் 10-15 நாள் இங்கதான் இருப்போம். இனிமே இங்கதாங்கிற மாதிரி நாயை கொண்டு வந்துட்டோம். நம்ம 10 ரூபாய் டயத்துல மட்டும் தென்காசியில விட்டுருவோம். ஃபுல் ரவுண்டிங்கா. சோ அதனால தென்காசியில போட்டோம்னா மாமா பாட்டுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. இங்க குளிக்க வைக்கிறது கூட அங்க அது பாட்டு கிடக்கும், நம்ம பிரச்சனை கிடையாது. திருப்பி வரும்போது தூக்கிட்டு வந்துடலாம். இந்த காரை மாத்தும் போது தூக்கிட்டு வந்துடும் அவனை. பைரவா ரொம்ப நாள் வச்சு வீடியோல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம பப்பிய. என்ன தர்ஷா பைரவா என்ன சொன்ன தர்ஷா? அப்பல போலீஸ் ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன போலீஸ் கிட்ட? எங்க பைரவன் அப்படித்தான் அப்படிங்கிறான். அந்த அப்பல ஒரு சட்டை போட்டிருந்தா அது பட்டன் பிஞ்சிருச்சு. எங்க பைரவன் அப்படித்தான் அப்படிங்கிறான். எங்க பைரவன் கில்லி. என்னடா என்னடி தங்கம், என் பட்டு குட்டிய மாதிரி, என் செல்ல குட்டிய மாதிரி. அம்மா திட்டிட்டேனா, வாயை ஒழுங்கா வை, அசிங்கமா வைக்காத, புரியுதா? முட்டை போட்டதும் ஒரு மாதிரி மெலிஞ்ச மாதிரி இருக்கான் புள்ள. என்ன தங்கம், இருந்தாலும் என் பிள்ளை ஒல்லியா தான் இருப்பான் அவங்க அப்பன மாதிரி. நான் இப்படிதான் இருந்தேன் ஒல்லியா. எல்லாரும் அதான் சொல்றாங்க, ஆனா வெயிட்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. ஜீனு அது. வாயை ஒழுங்கா வைக்கலாம்ல, குண்டா தெரிய மாட்டேங்குது, ஒல்லியாவே இருக்கும். அதுதான் நல்லதுங்கிறீங்க எல்லாருமே. சரி அப்படியே இருக்கட்டும். ஓகே, நம்ம வந்து பக்கத்துல வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு காமிச்சிட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிப்போம். ஃபைனலி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே தெரியுதா உங்களுக்கு? கட்டில் போட்டாச்சு, மெத்த போட்டாச்சு, எல்லாம் A to Z ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் மாடிக்கு போகிற ஜாமான் மட்டும் மாடிக்கு இருக்கு. லேட்டாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஆமாம், புது வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாம் அங்கே இருக்குது. அப்புறம் இங்கே இருக்குது, இந்த இருக்க பாத்திரம், ஃபர்னிச்சர்
புதுசு பழசு எல்லாம் இருக்குது இதுல. பாத்திரம் எல்லாம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் புதுசாகவே இருக்குது எல்லாமே பேக் பண்ணி அப்படியே. ஸோ எல்லாமே புது வீட்டில் போய் தான் ஓப்பன் பண்ணணும். அதெல்லாம் அப்போ வீடியோ போடுறோம் வரிசை என்னென்ன பொருள்லாம் வீட்டில் இருக்கணும். நான் ஏகப்பட்டது இருக்குது. ஆமாம், அது எல்லாமே அப்போ பார்ப்பீங்க. ஸோ இங்கே கீரமணத்தில் வந்தாச்சு. இங்கே என்ன இங்கே என்னம்மா இங்கே ஹோம் டூர் கேட்பாங்களே. ஹோம் டூர் நம்ம வீடு டூரா? கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வேலை முடிய வேண்டியது இருக்குது. மேபி உங்களுக்கு அடுத்த மாதம் தான் வரும். மேபி அடுத்த மாதம் வருதா எப்படின்னு தெரில. நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அங்கே போகிறத மட்டும் ஒரு vlog மாதிரி ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்து காமிச்சிருவோம். வீட்டு வேலை நடக்குது. ஆமாம், வீடியோ என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக இந்த வீடியோக்கிலே சொல்லுங்கள். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். கீரமணத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ கடைக்கு போகிறேன். ஏன்னா மை சன் கடைக்கு போயிட்டாரு. அவரை பிடிக்கணும். ஆமாம், அது நான் அவனை பிடிக்கிறதே ஒரு பொழப்பாக இருக்கும் இனிமேல். ஸோ அடுத்த வீடியோ சொன்னீங்க. Bye.